ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் சுண்டைக்காயை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபிங்க. இது சுண்டைக்காயை வச்சு தொக்குன்னு சொல்லலாம், இல்லை ஊறுகாய்னு சொல்லலாங்க. ஏன்னா வெரைட்டி ரைஸோட தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி சூடான சாதத்தோட கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்தி பிசைஞ்சு சாப்பிடும்போது இன்னுமே நல்ல பிரமாதமாக இருக்குங்க. கிட்டத்தட்ட 2 மாதம் வரைக்கும் கெடாமையே யூஸ் பண்ணிக்கலாம். சுண்டைக்காய் நம்ம செடியில் ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்குங்க. அக்கம் பக்கம் வீட்டில் கொடுத்தது போகவுமே ஒரு 2-3 நாள்லேயே இவ்வளோ காய் சேர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை குழம்பு மட்டுமே செஞ்சிட்ருந்தா போர் அடிக்குமேன்னு சொல்லிட்டுங்க, சூப்பராக ஒரு தொக்கு மாதிரி செஞ்சு வச்சிட்டோம்னா சாம்பார் ரசம் பிடிக்காத நேரத்தில் கொஞ்சம் வாய்க்கு ருசியாக சேர்த்து சாப்பிட்டுக்கலாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியானதும் கூட, அதே சமயம் அவசர காலத்தில் கை கொடுக்கும். வாங்க இந்த சுண்டைக்காய் தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. எப்பவும் போல் இடிகளில் சுண்டைக்காய் ஒன்றும் பாதியாக தட்டிட்டுங்க, தண்ணியில் 2லேருந்து 3 தடவை நல்லா கழுவிட்டுங்க, நல்லா ட்ரை பண்ணிக்கிங்க. ஏன்னா கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது தொக்கு செய்யும்போது. இப்போ நம்ம இந்த தொக்குக்கு தேவையான ஒரு பவுடர் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாங்க. ஒரு வடக்கல்ல ஒரு 30 கிராம் அளவுக்கு வெந்தயம் சேர்த்திக்கிங்க. சேம் ஈக்குவல் ரேஷியோ கடுகு சேர்த்திக்கிங்க. என்னோடய கடுகில் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் மிக்ஸ் ஆகிருக்கும். பட் இருந்தாலும் டேஸ்ட்டில் எந்த விதமான டிஃப்ரெண்ட்டும் வரல. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திட்டுங்க, இது எல்லாமே நல்லா கலர் மாதிரி கடுகு நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கிங்க. சேம் வடக்கல்லையே உங்கள் காரத்துக்கு ஏற்றாற் போல் காஞ்ச மிளகாய் சேர்த்திக்கிங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வரமிளகாய் அளவுக்கு சேர்த்திருக்கேன். இது கொஞ்சம் கூடுதல் காரமாகவே இருக்கும், பட் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. வரமிளகா வறுக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கிங்க, நெடி வராமல் இருக்கிறதுக்காக. இப்போ இதையும் ஓரமாக எடுத்து வச்சுட்டுங்க, நம்ம தொக்கு செய்கிறதுக்கு முதல்ல சுண்டைக்காயை வதக்க ஆரம்பிச்சிக்கலாங்க. ஒரு பேனில் 100 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கிங்க. இந்த மொத்த ரெசிப்பியுமே நம்ம நல்லெண்ணெய் வச்சு செய்யும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சாய்ஸும் கூட. எண்ணெய் சூடானதுக்கப்புறங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சுண்டைக்காய்களை உள்ளே சேர்த்திட்டுங்க, ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கி விடுங்க. இது கூடவே 2 கைப்பிடி அளவுக்கு உரிச்ச பூண்டை சேர்த்திக்கிறேங்க. பூண்டு சேர்த்தும் போது இந்த தொக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயம் வாயு பிரச்சனையும் இருக்காதுங்க. இது கூடவே ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி சுத்தம் பண்ணி உள்ள சேர்த்திருக்கேங்க. என்னோடய புளியில் ஓடெல்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் நான் டைரெக்டாக சேர்த்திட்டேங்க. இது வதங்கிட்டுருக்கிற நேரத்தில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த கடுகு வெந்தய பொடியை அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போது உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும், சுண்டைக்காய் நல்லா க்ரீனிஷ் கலர்லேருந்து லைட்டாக வெள்ளையாக ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்படி ஆகும்போது சுண்டைக்காய் நல்லா குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த சுண்டைக்காய்களெல்லாம் நல்லா ஆற வச்சுட்டுங்க, ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். உங்கள் வீட்டில் சுண்டைக்காய் விரும்பி சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா இதை நல்லாவே ஃபைனாக அரைச்சிருங்க. எங்கள் வீட்டில் சுண்டைக்காய் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் நான் ஒன்றும் பாதியாக குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேங்க. சுண்டைக்காயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குங்க. அல்சரையும் கூட குணப்படுத்துன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு யூட்ரஸுக்கும் ரொம்ப நல்லது. கூடவே ப்ளட் சுகர் லெவலையெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நம்ம வீட்டு குட்டீஸுக்கு வர இந்த வயிற்றில் இருக்கிற அந்த புழு பிரச்சனையும் இதை சாப்பிடும்போது குணமாகுங்க. இப்போ நம்ம தொக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 200 mlலேருந்து ஒரு 300 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திட்டுங்க, கடுகு சேர்த்தி கூடவே தாளிப்புக்காக 2 கொத்து கறிவேப்பிலையும் 2 வரமிளகாயும் கிள்ளி போட்டுக்குங்க. இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறங்க நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சுண்டைக்காய் பூண்டு புளி பேஸ்ட்டை உள்ளே சேர்த்திக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்கிங்க. இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் தாங்க. பட் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பச்சை சுண்டைக்காய் கிடைக்கும்போது இந்த மாதிரி தொக்கு செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டுங்க, நம்ம சேர்த்துருந்த எண்ணெயெல்லாம் லேசாக பிரிஞ்சு வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிற கடுகு வெந்தயம் வரமிளகா பொடியை அப்படியே உள்ளே சேர்த்திக்கிங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷாக பொடியை அரைச்சி சேர்த்துருக்கங்காட்டிக்கங்க உள்ளே சேர்த்துனோடனே நல்லா அருமையான ஒரு அரோமா கிடைக்குங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்று சேர கலந்து விட்டுருங்க. கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்திக்கிங்க. உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா நம்ம கடுகு வெந்தயம் வறுக்கும் போதே பெருங்காய கட்டியும் சேர்த்து நீங்கள் வறுத்து பொடி பண்ணி இதில் சேர்த்திக்கலாம். அண்ட் ஃபைனலாக இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துங்க. நாட்டு சர்க்கரை சேர்த்தும் போது அந்த புளிப்பு டேஸ்ட்டையும் அந்த துவர்ப்பு டேஸ்ட்டையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இதை கலக்கவே எனக்கு நாக்கில் எச்சில் ஊற ஆரம்பிச்சிருச்சு.
ஏன்னா இதோட டேஸ்ட்டும் மணமும் கலரும் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறங்க நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 2 மாதம் வரைக்குமே இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா சுட சுட சாதத்தோடைங்க 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்மளுடைய சுண்டைக்காய் தொக்கு எடுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் சேர்த்திட்டு நல்லா வந்து பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி உங்கள் குட்டீஸுக்கு கொடுத்து பாருங்கள். அவங்களே நெக்ஸ்ட் டைம் சுண்டைக்காய் தொக்கை வந்து கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.